السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவையுடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அல்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடி இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அது ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் மிக விரைவில் நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அல்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமா மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக. மரணித்தும் மரணிக்காத இளைஞர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக. நாளை மறுமையிலே முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவ்துல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவர்களோடு சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக. அருமையான மூமின்களே, ஜம்சம் நீர் எப்படி வந்தது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவி ஹாஜரா அம்மாவையும் தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்கள் சஞ்சாரம் இல்லாத அந்த பூமியில் விட்டு விட்டு செல்கிற பொழுது தண்ணீருக்கு வழி இல்லாமல் தாகத்தால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அழுகின்ற பொழுது ஹாஜரா அம்மையார் சஃபா மர்வா என்கிற மலையில் ஓடோடினார்கள். காரணம் தண்ணீர் எங்காவது கிடைக்குமா என்று. கடைசியில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலை கொண்டு தரையில் தட்ட அந்த பூமியிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வந்தது. பீரிட்டு வந்த தண்ணீரை என்ன செய்வதென்று தெரியாமல் ஜம் ஜம் நில் நில் என்று சொன்னார்கள். அந்த நீர் அப்படியே குட்டையை போட்டு தேக்கி நின்றது. அதிலிருந்து அவர்கள் குடித்தார்கள். இன்றைக்கும் மக்கள் எல்லாம் குடித்து கொண்டிருக்கிறார்கள். கியாமத் நாள் வரைக்கும் குடிப்பார்கள். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு கஅபாவிற்கு சென்று குடிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மாஉ ஜம்ஸம் லிமா ஷுரிப லஹு. இந்த ஜம்ஸம் நீர் இருக்கிறதே எதற்காக குடிக்கிறோமோ அதன் பயனை தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, மேலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பூமியிலேயே நீர்களில் சிறந்த நீர் ஜம்சம் நீர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நாம் எல்லாம் கல்விக்காக தண்ணீரை குடிக்கிறோம், ஹலாலான ரிஸ்கை கேட்டு குடிக்கிறோம், நோயுடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக குடிக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிற பொழுது எதற்காக குடித்தார் என்பதை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். மாஉ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு. இந்த தண்ணீரை ஜம்சம் நீரை எதற்காக குடிக்கிறோமோ அதன் விளைவை தரும் என்று சொல்லிவிட்டு
பெருமானார் சொல்வார்களாம், வைன்னி அஷரபஹு லி அத்ஷில் கியாமா, நாளை மறுமையில் எனக்கு தாகம் எடுக்காமல் இருப்பதற்காக குடிக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி குடிப்பார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். இப்போ இங்கே குடிக்கிற இந்த ஜம்சம் நீர் எந்த எண்ணத்தை மனதில் வைக்கிறோமோ அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கிறது என்பது மட்டுமல்ல, இது உலகத்தை கடந்து நாளை மறுமையில தாகம் என்பது கொடூரமாக இருக்கும். அந்த மறுமையில் ஏற்படக்கூடிய இந்த கொடூரமான தாகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜம்சம் நீரை குடிப்பார்கள் என்று சொல்லி வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, அருமையான மூமின்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அவர்கள் குடிக்கிற பொழுது இப்படி துஆ செய்வார்களா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் பயனுள்ள கல்வியை கேட்கிறேன், வரிஸ்கம் வாசியா, விசாலமான ரிஸ்கை கேட்கிறேன், வஷிஃபாஅம் மின் குல்லி தாய், எல்லா நோய்களுக்கும் அருள்மருந்தாக ஆக்கை என்று கேட்கிறேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடிப்பார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. அது மட்டுமல்ல, அருமையான மூமின்களே, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜம்சம் முபாரக்குன், ஜம்சம் நீர் இருக்கிறதே பரக்கத்து பெற்ற நீர், இன்னஹா தஆமு துஅமின், அது உணவுகளில் சிறந்த உணவு என்று சொன்னார்கள், வஷிஃபாஉ சுக்மின், எல்லா நோய்களுக்கும் அருள்மருந்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹ்மிலு மாஅ ஸம்ஸம் ஃபீ அத்வா வல் கிரப், யார் நோயுடையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸம்ஸம் நீரை கொண்டு செல்வார்கள், அந்த நோயாளிக்கு குடிக்க செய்வார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, அருமையான மூமின்களே, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நாளுக்கு பிறகு பார்க்கிறார்கள். பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து 1 மாதமாகிவிட்டது என்று சொன்ன பொழுது, உங்களுக்கு யார் உணவெல்லாம் கொடுத்தார் என்று கேட்டார்கள். அப்பொழுது அபூதர் கிஃபாரி சொன்னார்களாம், நான் ஜம்சம் நீரை குடித்துத்தான் 1 மாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எந்த பசியும் ஏற்படவில்லை என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அந்த நீர் உண்மையில் பரக்கத்து பெற்ற நீர், அது உணவாக சாப்பிட்டால் உணவு என்ன பிரதிபலிக்குமோ அது பசியை போக்கும், நோய்க்காக குடித்தால் நோயை போக்கும், தாகத்திற்காக குடித்து தாகத்தை அடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அருமையான மூமின்களே, இந்த நீரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குடிப்பதற்கு சிரமமான ஒரு நீர் தான். ஏனென்று சொன்னால் அது ஓர்ப்பும் இல்லாமல் இனிப்பும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு தடிப்புமான நிலையில் தான் இருக்கும். இதில் பலன்கள் நிறைய இருக்கிறது, அது வேறு பிரச்சனை. ஆனால் குடித்தோம் என்று சொன்னால் 1 கிளாஸ் குடிக்கலாம் அல்லது 2 கிளாஸ் குடிக்க முடியும், நிறைய குடிக்க முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நமக்கும் முனாஃபிக்கும் மத்தியில் வித்தியாசம் என்று சொன்னால், மூமினாக இருந்தால் வயிறு நிரம்ப குடிப்பான், முனாஃபிக் குடிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி சொன்ன பிறகு நம்மால் குடிக்காம இருக்க முடியுமா? ஹஜ்ஜுக்கு வர்றவங்களை பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் தாகத்திற்கு குடித்தால் போதும், ஆனால் 3-4 கிளாஸ்களை அள்ளி அள்ளி குடிப்பார். என்ன காரணம் சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, மூமினா இருந்தா வயிறு நிரம்ப குடிப்பான், முனாஃபிக்கா இருந்தா வயிறு நிரம்ப குடிக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்கிறதுனால நிறைய குடிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நீர் எங்கிருந்து வருகிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய லட்ச மக்கள் குடிக்கிறார்கள், முகத்தை கடுகிறார்கள், தலையை கடுகிறார்கள், வீட்டுக்கு சேமித்து எடுத்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு உம்ரா செய்யக்கூடிய மனிதராக இருந்தாலும் ஹஜ் செய்யக்கூடிய மனிதராக இருந்தாலும் அரசாங்க ரீதியிலேயும் 5 லிட்டர் தண்ணீரை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு அது எத்தனை மில்லியன் லிட்டரை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தின் 4 கலீஃபாக்களுக்கு பிறகு ஆட்சியை பிடித்தவர்கள்.
அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிற பொழுது என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த தண்ணீரை எடுத்து தங்கள் முகத்திலும் தலையும் தடவிக்கொள்வார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. அருமையான மக்களை இப்படி பார்க்கிற பொழுது ஜம்சம் நீர் பார்ப்பதற்கு சாதாரணமான நீராக இருக்கலாம், ஆனால் நீர் இருக்கிறதே தாகத்தை போக்கும் என்று சொன்னால் தாகத்தை போக்கும், பசியை போக்கும் என்று சொன்னால் பசியை போக்கும், நோய்க்காக குடித்தோம் என்று சொன்னால் நோயை நீக்கும். எந்த எண்ணத்தில் குடிக்கிறோமோ அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் என்பதில் மாற்று கருத்தல்ல. எல்லாம் பண்ண அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த ஜம்சம் நீரை கொண்டு அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நம் உடலில் ஏற்பட்டிருக்கிற எல்லா ரோகங்களையும் நோய்களையும் போக்கி உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதோடு உள்ளத்தை சுத்தப்படுத்தி நம்முடைய உள்ளங்களை இறைவன் குடியிருக்கும் இல்லமாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.